சக்தி பா என்னை பத்தி யோசிக்கிற உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன்ப்பா. இங்க பார், டேய் உனக்காக உயிரை கொடுக்கறனாலும் கொடுப்பேன், என் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேனா? வேணாம்ப்பா. சின்னவனே, அப்பா சொன்னா நீ அதை புரிஞ்சுக்கணும்டா. எல்லாத்தையும் பேசி பைசல் பண்ணிக்கலாம்ப்பா. அப்பா பேச்சுக்கு மறுப்பு சொல்லாம போய் கூட்டு வா. போ போடா. இன்னும் என்ன வாயை பிளந்து நின்றுட்டு இருக்கீங்க? போங்க போய் வேலையை பாருங்க. என்னண்ணா? அப்பாடா தூங்க போறான். அப்பா படுத்துட்டான். இந்த மருந்து திங்கிறப்போ குரங்க நினைக்காதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இந்த தாயத்தை கட்டினதுல இருந்து அவளை பத்தின நினைப்பு அதிகமான மாதிரி இருக்குடா. டேய் நல்லதாடா. இல்ல நல்லது இல்லடான்னு சொன்னேன். சரவணா, நான் திரும்பவும் சொல்றேன், அணைய போற விளக்கு எப்பவுமே பிரகாசமா தான் எரியும். நீ வேணா பாரு, இன்னையோட மனசுல இருக்க பூங்கொடிய நீ கட்டி இருக்க தாயத்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு போற. நீயும் மெய் மறந்து நிக்கதான் போற. அதுக்கப்புறம் பூங்கொடி உன் மனசு பக்கம் மட்டும் இல்ல, நீ இருக்கிற பக்கம் கூட திரும்ப வர மாட்டா. டேய், இந்த தாயத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குடா. சரி மச்சான், நீ இவ்வளவு சொல்றியே, நீ ஏதாவது மறந்து போறதுக்கு சாமியார்ட்ட அந்த மாதிரி கேட்டிருக்கியா? மறக்கணும்னா நிறைய கேட்க வேண்டியிருக்கும்டா. நீ இப்படியே உன் பொண்டாட்டி பத்தி பேசிட்டு இருந்தேன்னு வையேன், உன்னைத்தான் மறக்கணும்னு சொல்லி நானே ஒரு தாயத்தை கட்டிட்டு வந்துருவேன். ஏய், உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்படி சாமியாரை பார்க்க போறதா இருந்தா சொல்லிடுங்க. நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் பைசல் பண்ணிட்டு போங்க. அப்படியே உங்க கார்டு, பாஸ்வேர்ட் நம்பரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறந்துடுங்க. இல்லைன்னா நானே எங்களை மறக்கிறதுக்கு சாமியார்ட்ட ஒன்று கூட்டு போவேன். சரிதான்டா, உங்களை மாதிரி ஆளுங்களை தான் நாங்க கூட வச்சு சுத்திட்டு இருக்கோம். மச்சான், இப்போ நீ என்ன பாக்குறப்போ உனக்கு பூங்கொடி முகம் தெரியுதா? இல்லையாடா. அப்புறம் என்னடா, கிட்டத்தட்ட நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னு தான் அர்த்தம். போலீஸ், கப்பு, அரெஸ்ட், இது போதும்டா, இது போதும். மச்சான், பாக்கெட்ல போனா நிறைய இருக்கா மாதிரி இருக்கு. என்ன மச்சான் 20 ரூபா கொடுக்குற? டேய், இது உனக்கு மட்டும் இல்லடா, ஆளுக்கு பாதி பாதி 10 பாதி பாதியா? 10 ரூபாவா? என்னடா 10 ரூபான்னு கேக்குற? 10 ரூபாய் பத்தி தெரியுமா? பார்த்து செலவு பண்ணுங்க. இதை செலவு பண்ண ரொம்ப நாள் ஆகுமேடா. நில்லு.